என்னங்க 2 பேரும் ஒரே மாதிரி அடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3 டெஸ்ட் மேட்ச் டே 3ன்னே சொல்லலாம். கே.எல். ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷப் பண்ட் களத்துல இருந்தாங்க. கே.எல். ராகுல் ஒரு 50யோட இருந்தா அப்படி 100 போவாரா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா போக போறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ட்டோட ஆடிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். அதே மாரி நம்ம தலைவர் ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க T20ல தான் ஆட மாட்டேன். டெஸ்ட்ல T20 ஆடுவேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு இன்னிங்ஸ் ஆட வந்து பார்த்தீங்கன்னா, 112 பாலுக்கு 74 ரன் அடிக்கிறாரு ரிஷப் பண்ட். அது தேவையில்லாத ஒரு ரன் அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டு போயிட்டு அந்த சிங்கிள் ட்ரை பண்ணியிருக்கவே வேண்டான்னே சொல்லலாம். பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஹிட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் அவுட் பண்ணிட்டாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 100 அடிக்கிறாரு கே.எல். ராகுல். கே.எல். ராகுலையும் வந்து பார்த்தீங்கன்னா, பஷீர் 100 அடிச்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 177 பாலுக்கு 100 அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கே.எல். ராகுல் அவுட். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜடேஜாவும் நிதிஷ் ரெட்டியும் களத்துல இருக்காங்க. ஜடேஜா யூ பியூட்டிங்க. நீங்க ஒரு அன்ரேட்டட் ஆல்ரவுண்டருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவர பாராட்டிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்க ஏன் முதல் பிளேஸ்ல இருக்கீங்கன்னு இப்பதாங்க புரியுதுன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்பான இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடினார் ஜடேஜானே சொல்லலாம். 130 பாலுக்கு மனுஷன் 72 ரன்னு. செம பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ரெட்டி ஒரு 30 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்தாப்டி ஒரு 23 ரன்னுக்கு. நம்ம ஜடேஜா 72 ரன்னுக்கு அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர்ஸ் லெவல்னு ஏங்க இதுக்கப்புறம் நம்ம வேற லீட் எடுக்கணும். அது ஞாபகம் இருக்கா? அப்படின்ற மாரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ்தீப். ஆகாஷ்தீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாட்டி அவுட் குடுத்தாங்க. 2 வாட்டியும் ஒரு ரிவ்யூ எடுத்து அவுட் கிடையாதுங்க. எனக்கு தெரியுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்பிடபிள்யூ ஆக மாட்டேன் தெரியுமா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். வந்த வேகத்துல பூம்ராவும் டக் அவுட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் 23 ரன்லயே அவுட் ஆகும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர்ஸ் ஆர் லெவல்ல முடிக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, 387 ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுத்தாங்க. அதே 387 ரன்ன நாங்களும் எடுக்கிறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பாதகமும் இல்லை, சாதகமும் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 2 பேருக்கும் முடியுது. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க 2 ரன்ல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செகண்ட் இன்னிங்ஸ தொடர்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னும் தான் நமக்கு டார்கெட் அப்படின்ற மாரி தான் மேட்ச் போயிட்டு இருக்கு. யாரு பக்கம் மேட்ச் போகும், யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு பிரெடிக்ட் பண்ணும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, செம பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பை பூம்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தாலும், இந்த மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜடேஜா அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ்தீப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரார்டினரியா போடுவாங்கன்றது எனக்கு ஒரு இது தோணுது. ஸோ அதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 250க்குள்ள வந்து அவங்கள சுருக்குனாங்கன்னா, டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டே 4ல அவங்க முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 20 ஓவர்ல நம்ம ஆட ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, டே 5ல வந்து வெற்றி வாகை சூடுவோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கெஸ்ஸு. பிரெடிக்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நடக்குதா இல்லையான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.